இங்கே நம்ம ஹீரோயினோட ஹோட்டலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கப்போ ஹார்ட் ஷேப் போட்டி இருக்க பொட்டேட்டோஸை பார்க்குறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு அவளோட அப்பா ஞாபகம் வந்துடுது. ஹீரோயின் தான் சின்ன வயசுல இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல உள்ள ஸ்டிக்கர் ரெடி பண்ணி அவர் விற்கிற எல்லா காயிலையும் ஒட்டி கொடுப்பா. அதனால அவருக்கு நல்லபடியா வியாபாரமும் நடக்குது. இதனால ஹீரோயின் அவங்க அப்பா ரொம்ப பாராட்டுறாரு. இதை பார்த்து அந்த அக்காவுக்கு ஹீரோயின் மேல பொறாம அதிகமாகுது. இப்ப அவங்க அப்பா ஒரு நாள் வீட்டுல இல்லாதப்போ ஹீரோயினை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு இந்த அக்கா கறி வெளியே வந்துடுறா. ஹீரோயின் எங்க போறதுன்னு தெரியாம அழுதுகிட்டே சுத்திக்கிட்டு இருப்பா. அப்ப சில கடத்தல்காரங்க அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வந்ததும் தங்கச்சி எங்கன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயுமே போய் பாக்குறாரு. ஆனா அவங்கள காணவே காணோம். இப்ப 20 வருஷம் கழிச்சு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஒரு பணக்கார ஃபேமிலி அவங்கள தத்தெடுத்து இருப்பாங்க. என்னதான் இவ்வளவு வசதியா வாழ்ந்தாலும் தன்னோட அப்பாவையும் அக்காவையும் அவளால மறக்கவே முடியாது. அவனோட அப்பாவை அவ தேடிக்கிட்டே தான் இருப்பா. அப்பதான் அந்த ஹார்ட் ஷேப் போட்டின பொட்டேட்டோஸை பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துடுது. இப்ப ஓடி வந்து பாக்குறாங்க. அவங்க அப்பா அதுக்குள்ள வெளியே காணா போயிடுறாரு. இப்ப அதே நேரத்துல அந்த அப்பாவை காட்டுறாங்க. அவரும் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா சம்பாரிச்ச எல்லா காசையுமே அந்த அக்காவுக்காக செலவு பண்ணிருப்பாரு. ஆனா அந்த அக்காவும் இவரை தன்னோட அப்பான்னு சொல்லிக்கவே ரொம்ப அசிங்கப்படுறாங்க. ஹீரோயினும் அவனோட அப்பா தேடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க அப்பா காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவர் பக்கத்து ரூம்ல தான் இருந்திருப்பாரு. அவரோட பொண்ணு சவுண்ட் கேட்டதால போய் பார்க்கலான்னு போயிருப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பணக்காரன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப தன்னோட அப்பா பார்த்தது இவர் எங்க வீட்டுல வேலை செய்யறவர். சின்ன வயசுல இவரோட பொண்ணு காணாம, அதனால இவரு என்ன அவரோட பொண்ணுன்னு சொல்றாருன்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டயுமே போய் சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த அப்பாவை இங்க இந்த அசிங்கப்படுத்தி அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப சொல்லிடுறா. இப்ப அவரு தன்னோட பொண்ணை அவமானப்படுத்திட்டாலுன்னு ரொம்ப சோகமா வந்துட்டு இருப்பாரு. அதே நேரத்துல ஹீரோயின் தன்னோட அப்பா கிடைக்கலன்னு சொல்லி சோகமா வந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே இடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தரோட முகத்தை பாத்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்க பெண்டன்ட்டையும் கவனிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.